لله شرفنا على الأمم بالقرآن المجيد وقوم به نفوسنا بين الوعد والوعيد لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد أحمده على التوفيق للتحميد وأشكره على نعمة التوحيد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يبقى ظهرها على التأبيد وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه للخلائق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا ووهب له من فضله خيرا كثيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا உலகத்தை படைத்து ஆட்சியில் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் கருணை இவை அனைத்தும் எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள் தாபீன்கள் முஃமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்களே, சகோதரர்களே, கணவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களை படைத்து அதிலும் விசேஷமாக முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ வைத்த எமக்கு நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு வரையறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அல் குர்ஆன் அதை ஏவுகிறது. நபிகளாரின் வாழ்வும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அவைகள் எங்களுக்கு சுருக்கமாக சொல்லித் தருவதுதான், காட்டித் தருவதுதான், செயல்படுத்த கூறக்கூடிய வார்த்தை தான் தக்வா என்னும் இறையச்சம். அந்த தக்வா என்னும் இறையச்சத்துக்கு நாங்கள் எங்களுடைய காது, கால், கண், நாவு, கை, கால், மனம் என எல்லாவற்றின் ஊடாக உயிர் கொடுக்கும் பொழுது அங்கே இறைவன் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அப்படி சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த தக்வாவுடைய வெளிப்பாட்டு அதற்குரிய முடிவையும் ரப்பு எங்களுக்கு அழகான முறையிலே தருகிறான். எப்படி? இறுதி நல்ல முடிவு. எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தேவை. இத்தக்குல்லாஹ், எப்பொழுதும் அனுதினமும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே சில பண்புகள் மனிதனுக்கு இருக்கிறது. இருக்க வேண்டியவை இருக்கிறது, இருக்கக்கூடாதவையும் இருக்கிறது. உண்மைதான். ஆனால் சில பண்புகளை வைத்து அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். சில பண்புகளை வைத்து அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கேவலத்தை கொடுக்கிறான். மனிதனுடைய சில பண்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. இன்னும் சில பண்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கிறது.
இவ்வாறு பல பண்புகளுக்கு அந்த இறைவனிடத்திலே பலவிதமான கோணங்களிலே அங்கே முடிவு வெளிப்படுகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய, எங்களுக்கு அந்த ரப்பு தந்திருக்கக்கூடிய அவயவங்களை ஆக முக்கியமான பகுதி கண் இருக்கிறது, காது இருக்கிறது, உதடு இருக்கிறது, மனம் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. இதே போல மனிதன் வாய் திறந்தால் சத்தம் வர வேண்டும் என்றால் இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொக்கிஷம் நாவு. இந்த நாவினால் மனிதன் உண்மை பேசலாம், நாவினால் மனிதன் பொய் பேசலாம், நாவினால் மனிதன் விட்டு கட்டலாம், நாவினால் மனிதன் நாவியலையெல்லாம் அவன் எப்படி எப்படியெல்லாம் கதைக்கணுமோ அப்படியெல்லாம் பேசக்கூடிய அந்த உயிரோட்டத்தை நாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆகப்பெரிய நியமத். எனவே அந்த நாவை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? கால் இருக்கிறது, நடந்தால் தான் அழகு. கை இருக்கிறது, பிடித்தால் தான் அழகு. கண் இருக்கிறது, பார்த்தால் தான் அழகு. காது இருக்கிறது, கேட்டால் தான் அழகு. அதே போல உதடும் நாவும் இருக்கிறது, பேசினால் தான் அழகல்லவா? அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, அதற்கென்று அல்லாஹ் ஒரு விதிமுறையை போட்டிருக்கின்றான். நடக்கலாம், பிடிக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், கேட்கலாம், கதைக்கலாம். ஆனால் வரப்பு என்று இருக்கிறது. நீ இவ்வாறுதான், இதற்குள்ளேதான், இந்த கட்டுப்பாட்டுக்குள் தான் உன்னுடைய அனைத்து விடயங்களும் அடங்க வேண்டும் என்பதனை எங்களுக்கு அல் குர்ஆன் வேண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு நாவை தந்ததாக சொல்லுகிறான். வலிசானன் வஷஃபத்தைன், நாவை தந்திருப்பதாக, உதடை தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்படி என்றால் இந்த நாவின் மூலமாக மனிதன் என்ன பேசுகிறான்? ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடாத இழி குணம் என்று வரும்பொழுது, ஆக கீழ்த்தரமான ஒரு பண்பு என்று வரும்பொழுது, அவன் அந்த நாவை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற பொய் பேசுகிறான். இழிகுணமாக பார்க்கப்படுகிறது. அந்த நாவை பயன்படுத்தி அவன் மக்களுக்கு பல இட்டுக்கட்டுக்களை சொல்லுகின்றான். இழிகுணமாக பார்க்கப்படுகிறது. அந்த நாவை பயன்படுத்தி அவன் மக்களுக்கு இல்லாத கதைகளை எல்லாம் கட்டி கட்டி அவிழ்த்து விடுகின்றான். அது இழிகுணமாக பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும் விட ஏற்குள் ஹசனாத், ஏற்குள் ஈமான், ஈமானை சாப்பிட்டு விடுகிறது. அவருடைய நன்மைகளை சாப்பிட்டு விடுகிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் நாவை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மை பேசுங்கள். ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், நீங்கள் உண்மை பேசும் பொழுது அது உங்களுக்கு நன்மையை வழிகாட்டும், நன்மை உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும். இவ்வாறெல்லாம் அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி அடிக்கடி எங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள் என்ற நபிமொழி என்னை சுற்றி சுற்றி வருகிறது அல்லவா? மிம்பர் மேடைகளில் அதை பேசப்படுகிறதா என்றால் ஆம், அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகிறது, பேசப்படுகிறது. காரணம் என்ன? மனிதனை உண்மை என்ற ஒன்றால் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக, மனிதனுடைய நாவை நல்லதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுகிறது, இவ்வாறு பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள் என்று கிடையாது. அவன் உண்மை பேசிக் கொண்டிருக்கிறான், இன்னொரு இடத்தில் சென்றால் பொய் பேசுகிறான், விட்டு கட்டுகிறான், கதைகளை கதைக்கிறான், இல்லாததை பேசுகிறான், வதந்திகளை பரப்புகிறான் என்று இரண்டு முகங்கள், உண்மையும் பொய்யும் என்று இரண்டு பக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. இஸ்லாம் வேண்டியிருக்கிறது, நீ உண்மையாக நடந்து கொள், நல்லவனாக இருந்து கொள், நல்லவற்றுக்கு உன்னுடைய
குர்ஆன் அழகாக பேசுகிறது அல்லவா? பொய்யர்களுக்கு கேடுண்டாகட்டும், பொய்யர்கள் நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு வயல் என்ற ஓடை இருக்கிறது. இவ்வாறு அல்குர்ஆன் எங்களோடு ஏன் பேசுகிறது? மனிதா, மூமினே, ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவனே, அல்லாஹ்வை நம்பினவனே, நீ பொய் பேசாதே, நீ இட்டு கட்டாதே, நீ வதந்திகளை பரப்பாதே. கையில் எப்படி எது கிடைத்தாலும் எழுதலாமா என்றால் இல்லை, பொய் எழுத முடியாது. மை கிடைத்தால் என்ன பேசலாம் என்றால் பேசலாமா பொய்யை? முடியாது. கனவான்களே, சகோதரர்களே, எனவே எங்களுக்கு இஸ்லாம் வேண்டியிருக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு லாபம் வரலாம், ஒரு மனிதனுக்கு நஷ்டம் வரலாம், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரலாம், ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், இன்பங்கள் வரலாம், நல்ல செய்திகள் வரலாம், நல்ல செய்திகளை கேட்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு இஸ்லாம் பொய் என்பது முடியாது, இட்டுக்கட்டு என்பது முடியாது, வதந்தி என்பது முடியாது. இஸ்லாம் எங்களோடு அதனைத்தான் வேண்டி நிற்கிறது. அதனைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபித்துவத்தை நம்பிய நாங்கள் எங்களுக்கு இவ்வாறுதான் நீங்கள் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அதற்கு முன்னுதாரணமாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அழகான முறையிலே ஒரு வாழ்க்கை திட்டத்தை காட்டிக் கொடுத்தார்கள். எல்லா விடயங்களுக்கும் என்னென்ன தலைப்பு எங்களுக்கு வேணுமோ, நபி அவர்களை என்னென்ன தலைப்பில் பார்க்க முடியுமோ, இஸ்லாத்தில் எங்களுக்கு என்ன தலைப்பில் ஒரு தெளிவு வேண்டுமோ அதனை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து காட்டி அழகான முறையிலே தெளிவொன்றை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுதானே உண்மை. அங்குதானே நாங்கள் பெற வேண்டும் இஸ்லாத்தை, அதுதானே நாங்கள் பெற வேண்டும் இஸ்லாத்துடைய நடைமுறையை என்றால் ஆம், அங்குதான் நாங்கள் பெற வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்களிடத்தில் பெற முடியுமா? இல்லை. ஏன்? மரணத்தின் நம்பிக்கை இல்லை, இறைவனின் நம்பிக்கை இல்லை, ஈமான் கிடையாது. அப்படி என்றால் அவர்களிடத்திலே நாங்கள் என்ன முன்மாதிரி பெறலாம்? நபியை விடவா இருக்க போகிறது என்றால் இல்லவே இல்லை. எவரையும் உயர்த்தி பேச முடியாது எங்களுடைய நபியை விட. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் மாணவர் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் கேட்கிறார்கள், அஃபலா அதுக்க அலா மிலாக்கில் அம்ரி குல்லிஹி, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தலையாய ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நான் சொல்லித் தரட்டுமா? உங்களுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய அல்லது பாவத்தை கொண்டு வரக்கூடிய, நீங்கள் எதையெல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது, அதனை சொல்லித் தரட்டுமா என்று கேட்க, பலாயா ரசூலல்லாஹ், நாயகமே அறிவித்து தாருங்கள், சொல்லித் தாருங்கள் என்று அந்த சஹாபாக்கள் கேட்க நபி அவர்கள் ஃபஅஹத பிலிசானிஹி, நபி அவர்கள் வாயை திறந்து நாவை வெளியில் எடுத்து நாவை பிடித்து சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இதனை நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எது? நாம். நீங்கள் நாவுடைய விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அன்பை சஹாபாக்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? முன்னுதாரணமாக எல்லாம் எங்களுக்கு பதியப்பட்டிருக்கிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்னென்ன நடைமுறைகளை காட்டிக் கொடுத்தார்களோ, என்னென்ன பழக்க வழக்கங்களை காட்டிக் கொடுத்தார்களோ, அழகான முறையிலே அந்த சஹாபா பெருமக்கள் அழகிய முறையிலே இது தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அழகிய முறையிலே வாழ்ந்து அழகான ஒரு அடைமொழியை பெற்றுக் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுல்லாஹு அன்ஹும். ஏன் பெற்றுக் கொண்டார்கள்? எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? நாவை பாதுகாக்கணுமா? நபி சொன்ன முறையிலே
பாதுகாத்தார்கள். குர்ஆன் எங்களோடு சொல்லுகிறது, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். சஹாபாக்கள் பார்ப்பார்கள், எங்களுக்கு என்ன குர்ஆன் பேசுகிறது? ஆம், குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, நாங்கள் மரணித்தவர்களை உயிரோடு எழுப்புவோம். அவர்கள் என்னென்ன செய்து அனுப்புகிறார்களோ எல்லாவற்றையும் நாங்கள் எழுதி வைப்போம். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த செயல் மூலமாக, பேசிய பேச்சின் மூலமாக என்னென்ன அங்கே விஷயங்களை விட்டு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நாங்கள் நாளை மறுமை நாளையிலே சேர்த்து அவர்களுக்கு கொடுப்போமே என்ற அந்த வசனத்தையும் சஹாபாக்கள் பார்த்தார்கள், பயந்தார்கள், இறைவனை பயந்தார்கள். அதனால் அவர்கள் நாவை மட்டுமா, கண்ணை மட்டுமா, காலை மட்டுமா, மர்மஸ்தானத்தை மட்டுமா, எல்லாவற்றையுமே அழகான முறையிலே பாதுகாத்தவர்கள் அந்த உத்தம நபி தோழர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉ மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸன். 4 விஷயம் இருக்கிறது, அது ஒரு மனிதனிடத்திலே எல்லாம் வந்துவிட்டால் அவன் கலப்படம் இல்லாத முனாஃபிக்காக மாறிவிடுகின்றான். அவன் சம்பூர்ணமான ஒரு முனாஃபிக்காக மாறிவிடுகின்றான். அவன் நோன்பு பிடித்தாலும் சரி, அவன் 5 நேரம் தொழுதாலும் சரி, என்னை விட ஒரு முஸ்லிம் கிடையாது, நான் தான் பெரிய முஸ்லிமாக இருக்கிறேன், என்னை விட மன்னித்தவுடன் சொர்க்கம் என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சொன்னாலும் சரி, ஆனால் அவனிடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், பொய் என்று பேசக்கூடிய ஒன்று இருந்தால் அவன் முனாஃபிக் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லது பொய் ஒரு சொட்டு பேசுகிறார், கொஞ்சம் பேசுகிறார் என்றாலும் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், நிபாக் என்ற அந்த கொஞ்சம் அவரிடத்திலே வந்து செல்லுகிறது. அப்படி என்றால் கொஞ்சமா மிச்சமா அதிகமா என்று வந்தால் கிடையவே கிடையாது. கலப்படம் இருக்கக்கூடாது, பொய்யும் இருக்கக்கூடாது, மனிதனுடைய வலதையும் இருக்கக்கூடாது. அங்கே மனிதனுடைய நாவு பாவிக்கக்கூடிய முறை இருக்கிறது. அந்த முறை எல்லாவற்றுக்கும் பிரச்சனைகளுக்கு தலையாய கடமை என்று வந்தால் அந்த நாவை எடுத்துக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் கூறிய பிரகாரம் பார்க்கும் பொழுது, இப்படி நாங்கள் பொய்களை பேசி வதந்திகளை பரப்பி இல்லாத செய்திகளை பேஸ்புக் ஊடாக, வாட்ஸ்அப் ஊடாக நாங்கள் தேவையில்லாத கதைகளை பரப்பி வதந்திகளை சொல்லி மனிதர்களை ஏமாற்றி நடக்க போனோம் என்றால், கண்ணியமானவர்களே, யஹூதிகளை விட, நஸராக்களை விட நாளை மறுமை நாளையிலே நரகத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால், இங்கு செய்யக்கூடிய நபியர்கள் சொன்ன பிரகாரம் என்ன பிரயோஜனம்? தொழுது என்ன பிரயோஜனம்? நோன்பு பிடித்து என்ன பிரயோஜனம்? காரணம், அவன் அந்த பொய் என்று வரக்கூடிய அல்லது வதந்தி என்று வரக்கூடிய அல்லது நாவை முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய அந்த இழி குணத்தை அவன் தன்னகத்தே கொண்டிருக்கிறான் என்றால், கண்ணியமானவர்களே, எவ்வாறு அவன் தன்னை பாதுகாப்பான்? நபி அவர்கள் ஒரு ஒஃபர் போட்டார்கள். அதாவது மன்னியது மந்தி மா பைனல் லஹ்யைஹி வ மா பைனல் ஃபஹ்ரைஹி அத்மனு தஹுல் ஜன்னah. அழகான ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் தன்னுடைய நாவுக்கு நான் பொறுப்பு, நாவை நான் நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வேன் என்று யார் யார் கை தூக்குகிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். யார் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த 2ஐயும் யாரை பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ, பாவத்தை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்கிறீர்களோ அவங்களுக்கு நான் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சுவனத்தை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பு என்கிறார்கள். அப்படி என்றால், கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த 2 உறுப்புகளும் ஆக முக்கியமான ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறது. பாவத்தை செய்வதற்கும் நன்மையை ஈடுபடுவதற்கும்
கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எப்படித்தான் உலகத்திலே நடந்து கொண்டாலும் ஒரு சிறிய விடயமாக இருக்கலாம், அற்பமான விடயமாக இருக்கலாம், அல்லாஹ் விடுவானா என்பதை இல்லையே. கேள்வி கணக்கு கேட்காமல் விடுவானா என்றால் விடமாட்டான். குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் பேசுகிறது எவ்வாறு, நீங்கள் என்னதான் இந்த நாளை பயன்படுத்தி சிறிய வார்த்தைகள் பேசியிருந்தாலும், என்னதான் உங்களுடைய நாவிலிருந்து பொய் வந்திருக்கலாம், மெய் வந்திருக்கலாம், வதந்தி வந்திருக்கலாம், இட்டுக்கட்டு வந்திருக்கலாம், ஏமாற்று பேச்சுக்கள் வந்திருக்கலாம், என்னதான் வெளிப்பட்டிருந்தாலும் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது, ரகீப் அதீத். அவர்கள் அழகான முறையிலே எழுதிக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையையும் தீமையையும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒன்றாக இருக்கலாம், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை எண்ணில் அடங்கா கணக்கெடுக்காத வார்த்தைகளாக இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்னல்லாஹ லா யுஹிப்பு இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب. எல்லை மீறி பொய் சொல்பவனுக்கு, எல்லை மீறி பொய் பேசுபவனுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுப்பது கிடையாது. எல்லை மீறி பொய் சொல்லுகிறான். என்னுடைய பாசையில் சொன்னால் அவன் வாயைத் திறந்தாலே பொய் தான் பேசுவது. அவனுடைய குணமே பொய் தான். அவனிடத்தில் உண்மையே கிடையாது. என்ன பொய்யை பேசுகிறான், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறான், விதவிதமாக பொய் பேசுகிறான். இப்படி நாங்கள் சொல்லுவதுதானே சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு பின்னால் நாங்கள் இன்னொரு வகை அப்படி கதைக்கிறோம் தானே என்றால் உண்மை. எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் அப்படி கதைக்கின்றோம் தான், கதைக்கின்றோம். ஆனால் ஏன் கதைக்கிறோம்? அவருடைய அந்த தன்மை, அவருடைய அந்த பொய்யின் பண்பு அவரால் தெரிந்து கொள்ள முடியாதா என்றால் ஏன் முடியாது? தன்னுடைய தொழில் முன்னேற்றம் வேண்டுமா, தன்னுடைய குடும்ப கௌரவம் வேண்டுமா, தன்னுடைய பதவி அந்தஸ்து வேண்டுமா, தன்னுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டுமா, இவைகளுக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பொய்களை கட்டுக்கதைகளாக வைத்து அவர் பொய் பேசி, பொய் பேசுவதற்கு அந்த நாவை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் இனி அதற்கு அல்லாஹ் ஒன்றும் கிடையாது என்ற அளவுக்கு அவர் தன்னுடைய நாவை அவர் பொய்களுக்கும், வதந்திகளுக்கும், இட்டுக்கட்டுகளுக்கும், ஏமாற்றுகளுக்கும் அவர் பயன்படுத்துகின்றார். ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி அன்னஹு கذاب. இந்த அளவு என்றால் இவன் பொய் பேசி 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 நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே இவன் பெரிய பொய்காரன் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய நாவை பயன்படுத்துகின்றான். அந்த அளவுக்கு அவருடைய நாவை அவன் பயன்படுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, சிலருடைய பொய்யை பார்க்கும் பொழுது எப்படி என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை என்பதற்கு இடமே கிடையாது. உண்மை என்பதற்கு இடமே கிடையாது. ஏன் அந்த இழிவான குணம்? ஏன் அந்த இழிவான குணம்? நீ ஒரு பொய்யை பேசுவதனால், நீ ஒரு இட்டுக்கட்டான செய்தியை எழுதி போடுவதனால், நீ ஒரு வதந்தியை பரப்புவதனால் இந்த நாட்டை எடுத்துக் கொள்ளலாம். நடக்காத விஷயங்களை நடந்தது போல், இல்லாத விஷயங்களை இருப்பது போல் பேசினால், கதைத்தால் என்ன கிடைக்கும்? யாராவது கூப்பிட்டு உங்களை கௌரவிக்க போகிறார்களா? இல்லை. உங்களை கூப்பிட்டு தட்டி கொடுக்க போகிறார்களா? இல்லை. ஆனால் பேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தால், அல்லது ஏதாவது பொதுவெளியை எடுத்தால் முடியும் என்பதற்காக வேண்டி எதையும் பேசலாம், எதையும் கதைக்கலாம், எதையும் பரப்பலாம் என்று வந்துவிட்டால் நபி அவர்கள் செல்வியை தந்தார்கள். என்ன? நீ ஒரு முனாஃபிக்,
நீ ஒரு நரகவாதி, அல்லாஹ்விடத்திலே பொய்யன், இப்படி நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சர்டிபிகேட். கணவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாவை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய நியமத். அந்த நியமத் எந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம்? வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய ஆசான்களாக இருக்கலாம், எங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், எங்களுடைய பணியிடம், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மையை பேசினால் அதோடு முடிந்து போகிறது. இல்லை என்றால் பொய்களை பேச பேச மலக்குமார்கள் எங்களிடம் இருக்க மாட்டார்கள். முகத்திலே ஒளி இருக்க மாட்டாது, உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்க மாட்டாது, உனக்கு நல்ல நன்மைகள் செய்வதற்கு ஆர்வம் வராது. தக்பீர் கட்டி நீ தொழுவதற்கு ஆயத்தமானால் கூட உன்னுடைய சிந்தனைகள் எங்கெங்கேயோ இருக்கும். காரணம், உன்னுடைய உடம்பு பூராக பொய்யான குணங்கள், உன்னுடைய உடம்பு பூராக பொய்யான பேச்சுக்கள். அதனால் உன்னுடைய இபாதத்தில் கூட உனக்கு ஆர்வம் இருக்காது, ருசி இருக்காது, ஈமானுடைய ருசி உனக்கு கிடைக்க மாட்டாது. சகோதரர்களே, கணவான்களே, நாளில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபைதுல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், "கால் தஅத்னி உம்மி யௌமன் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதுன் ஃபீ பைத்தினா." நபி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து இருக்கும் பொழுது, என்னுடைய தாய் நான் சிறிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள், வாருங்கள், தாழ் ஒத்திக்க செய்ய என்றார்கள். கையை பிடித்துக் கொண்டு தாழ் ஒத்திக்க செய்ய என்றார்கள். சின்ன பிள்ளை, குழந்தை பிள்ளை, நாங்களும் கூப்பிடுவதுண்டு. எங்களுடைய பிள்ளைகளையும் கையை பற்றிக் கொண்டு வாருங்கள், ஏதாவது தாரே, ஓடிவா தாரே, கைக்குள் இருக்கிறது என்று சொல்லி கூப்பிடுகிறோம். அதே போல நபியுடைய காலத்தில் ஒரு தாய் ஒரு பிள்ளையை கூப்பிடுகிறார். நபி அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இந்த தாயுடைய கையிலே ஒன்றும் கிடையாது. இப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், فقال لها رسول الله صلى الله عليه وسلم اما انك لو لم تعطيه شيئا كتبت عليك كذبا. நீங்க கூப்பிட்டது போல ஏதாவது அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கலன்னா ஒரு பொய் உங்களுக்கு எழுதப்படும் என்றார்கள். சாதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுவதற்கு பெரிய திட்டம் போட்டு ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல் அந்த பேச்சை பேசுவதற்கு நபி அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைய எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பொய்களை அள்ளி வீசுகிறார்கள். காது கொடுத்து கேட்க முடியாது, எங்களால் அவைகளை வாசிக்கப்பட முடியாது, அவருடைய பேச்சுக்களை கேட்க முடியாது. காரணம் என்னென்றால், இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இவர்களுடைய பாதுகாப்புக்காக, இவர்களுடைய தேவைக்காக, இவர்களுடைய நலனுக்காக வரக்கூடிய பொய்களை எல்லாம் பேசலாம் என்றால், எதுக்கெடுத்தாலும் அந்த நாவை முறைகேடாக நான் பயன்படுத்துவேன் என்றால், அங்கே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய பிரகாரம் நாவு என்பது அழகான ஒரு நியமத். அந்த நாவு பேசினால்தான் அந்த நாவுக்கு அழகு என்றால், அந்த அழகான நாவை நாங்கள் ரப்பு சொல்லும் பிரகாரம் நல்லதுக்கு பயன்படுத்தினால், பொய் பேசுவதற்கல்ல, இட்டு கட்டுவதற்கல்ல, புறம் பேசுவதற்கல்ல, ஏமாற்றுவதற்கல்ல, நான் முன்னேறுவதற்கு ஏதாவது யாரையோ ஏமாற்றி பிழைப்பதற்காக அல்ல என்று நல்ல விஷயத்துக்கு, உண்மைக்கு மாத்திரம், நல்லதுக்கு மாத்திரம், ஓடுவதற்கு மாத்திரம், பிறர் முன்னேற்றத்துக்கு மாத்திரம், ஒரு நல்ல பேச்சுக்கு மாத்திரம், குர்ஆன் ஓதுவதற்கு மாத்திரம் நான் பயன்படுத்தினால் எங்களுடைய ரப்பு அதற்காக ஒரு சந்தோஷப்படுவாரா என்றால், ஆம், குர்ஆன் சொல்கிறது, உண்மை பேசுபவர்களுக்கு அந்த மறுமை நாளையிலே எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். உண்மை பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் என்றால்
பொய் சொல்லுவார்களா? குர்ஆன் பொய் சொல்லுகிறதா? இல்லை சகோதரர்களே, என்னுடைய நம்பிக்கையில் பிழை, என்னுடைய விசுவாசத்தில் பிழை, நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை எனும் அந்த உச்சம் என்னிடம் வரவில்லை, ஈமானியத்தான உணர்வு என்னிடம் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது என்றால் அதை நீ ஈமானோடு பாரு. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நீ அதை ஈமானிய உணர்வோடு பாரு. அந்த நேரத்தில் தான் உனக்கு இஸ்லாமிய விஷயங்கள் பேசும் பொழுது அந்த உணர்வோடு அது பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலித்தால் தான் உன்னுடைய செயல் மூலமாக, கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, கைகளின் மூலமாக அழகாக வெளிப்படும். ஏன் நாவின் மூலமாக நன்மதி வெளிப்படும். எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அழகான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் காட்டி தந்திருக்கிறார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் காட்டப்பட்டு விட்டது. அழகான முறையில் எடுத்து நடப்போம், அழகான முறையில் பின்பற்றுவோம், சொர்க்கம் நிச்சயம் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே கூறியிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாவை அழகான முறையை பயன்படுத்தி அழகான நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வாழக்கூடிய நேரத்திலே இபாதத்துக்களை அழகான முறையிலே ருசியோடும் ரசனையோடும் செய்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. எங்களுடைய நாவை பொய்யிலிருந்து பாதுகாத்து, விட்டுக்கட்டுக்களிலிருந்து பாதுகாத்து, புறம்பலிலிருந்து பாதுகாத்து, உண்மைக்கு மட்டும் பாதிக்கக்கூடிய நாவை